செருபாபேலுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்ததான ஒரு மிகப்பெரியதான ஊழியம் என்னவென்றால் ஆலயத்தை கட்டுவது. அதற்காகத்தான் செருபாபேலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த செருபாபேலுக்கு ஆலயத்தை கட்டுகிறதான அந்த திட்டத்தை, ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருந்த போது செருபாபேல் ஆலயத்திற்கான அஸ்திபார வேலைகளை அவன் ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் அந்த வேலைகளை செய்யும் போது நல்ல உற்சாகமாக இருந்தது. அப்படியே செருபாபேல் அந்த வேலைகள், ஆலயத்தினுடைய அஸ்திபார வேலைகள் எல்லாம் அவர் ஆரம்பித்தது செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு செருபாபேலுக்கு வருகிறது. எதிர்ப்புகளின் நிமித்தம் அவரால் அதை தொடர்ந்து செய்ய முடியாதபடிக்கு அவருடைய கைகள் முடக்கப்பட்டது போல எதிர்ப்புகள் திரும்ப திரும்ப மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே இருந்ததினால் அடுத்த கட்ட நிலைமைக்கு அவரால் நகர முடியாதபடிக்கு பல தடைகள் வந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் செருபாபேலினுடைய கைகள் இருக்கிறதான அந்த தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்த்து கொண்டே இருந்தது. ஒருவேளை நீங்கள் இந்த இடத்திலே ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்ததான அந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தீர்கள். ஆனால் தடைகள் உங்கள் வாழ்க்கையில மேலும் மேலும் வந்ததினால் சோர்ந்து போன நிலைமையிலே இங்கே நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு உங்களை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. ஏன் தெரியுமா? மனிதர்கள், நம்மை சுற்றி இருக்கிறதான ஜனங்கள் உங்களை பார்க்கும் பொழுது இந்த அற்பமான ஆரம்பத்தை அவர்கள் அசட்டையாக பார்க்கலாம். இந்த அற்பமான ஆரம்பத்தை பரியாசமாக பார்க்கலாம். சுற்றி இருக்கிற மற்றவர்கள், நீ என்ன செஞ்சிட போற, உன்னால என்ன சாதிச்சிட முடியும், நீ போய் என்னத்தை பெருசா செஞ்சிருவன்னு சொல்லி உங்களை பரியாசம் பண்ணி உங்களுடைய அற்பமான அந்த ஆரம்பத்தை குறித்து உங்களை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற நினைவுகள் உங்களை சோர்ந்து போக செய்திருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இது மனிதர்கள் பார்க்கிற பார்வை. ஆனால் நம்முடைய கர்த்தருடைய கண்களோ நம்மை சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. சோர்ந்து போயிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், நீங்க ஆரம்பிச்சதான இந்த ஆரம்பம் எப்படி நல் முடிவு உடையதாய், ஆசீர்வாதமான முடிவு உடையதாய் இருக்கும் என்பது நம்மை சுற்றி இருக்கிற யாருக்கும் தெரியாது. நம்முடைய தேவனுக்கு மட்டும்தான் தெரியும்.